2 ரூபாய்க்கு எங்களுக்கு கட்டவே கட்டாது, லாபமே கிடையாது. ஆனால் மனசுக்கு ரொம்ப திருப்தி இருக்குது. வீட்டிலேயே வந்து பால் காய்ச்சறனா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் பால் காய்ச்சுறாங்க. வாட்டரே யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஒரு 2 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ இது எப்படி டேலி பண்ணிக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பேக்கெட்டில் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து ஆவினில் வந்து ப்ளூ, அடுத்தது க்ரீனு, அப்புறம் ஆரஞ்சாக இருக்குல்ல, அதிக கண்டென்ட் உள்ள நல்ல ஒரு திக்கான பால். அதுலேயே நாங்கள் தண்ணி கலக்கிறது கிடையாது. 2 ரூபான்றது ஒரு 3 நாளைக்கு வைப்போம், 3 நாள் கழிச்சு ரேட்டை மாற்றுவோம். ஏன்னா 2 ரூபான்றது எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஆக்சுவலாக என்னோட பேஸ் ரேட் வந்து 8 ரூபான்றது ஸ்டாண்டர்டாக வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் பண்ணுறது. இப்போ 2 ரூபான்றது ஸ்டாண்டர்ட் ஆகிட்டோம். சும்மா சொல்கிறாங்களோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்ல, 2 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம்லாம் தராங்களே. டேக்ரானர்லாம் எல்லாம் இது வந்து அப்படியே 15 ருபீஸ் விற்பாங்க. வேறு 2 நம்பர்னா 2 ரூபானா ரொம்ப பெரிய இது கவர் பண்ணிச்சு இந்த கடை, அவ்வளோதான். ஒரு ஆள் கிட்ட 100 ரூபா சம்பாதிக்கிறதும் 10 பேர்கிட்ட 10 ரூபா சம்பாதிச்சா எது லாபம் நமக்கு வந்து கரெக்டாக நிற்கும்? அந்த ஒரு ஆள் வரலன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாவும் போச்சு. 10 பேரில் ஒருத்தர் வரலாம் எவ்வளோ நிற்கும்? 90 ருபீஸ் நிற்கும். அவ்வளோதே மாதிரி தான் நம்ம டர்னோவர் எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோ நமக்கு லாபம் வரும். ஸோ டர்னோவர் தான் மெயின். சப்ளை அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். நம்மளுக்கு சேல்ஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறனால அது கண்டிப்பாக கட்டுப்படி ஆகும். இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஐஸ், மேலே தான் இருக்கும், கீழெல்லாம் இருக்காது. பட் பரவாயில்ல, 2 ரூபாய்க்கு பரவாயில்ல, பரவாயில்ல சொல்கிறேன். ஸ்கூல் கிட்ஸ்லாம் வந்துட்டு லைக் அப்படியே கூட்டமாக வருவாங்க 10 பேர். அவங்கலாம் வந்து இப்போ 8 ரூபா ஐஸ்கிரீம் பார்த்துட்டு ஆனால் வாங்க மாட்டாங்க. 2 ரூபா ஐஸ் மட்டும் வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய சிரிச்சிக்கே சாப்பிடுவாங்க. அதை பார்க்கும்போது சரி 8 ரூபாவும் இருக்கட்டும், யாருக்கு நிறையா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, 2 ரூபா இந்த மாதிரி நிறையா கொடுக்கலான்னு அப்படியே ஒரு ஐடியா இருந்துச்சு. மொத்தம் எவ்வளோ ரூபாய்? 64 ரூபாய். 64 ரூபா தானா? 1 2 3 4 5 6 7 8 ஐஸ்கிரீம் ஒன்லி 64 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து பயங்கர சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. அப்படி தானே? இங்கே கடை எனக்கு ரொம்ப பழக்கம்ன்றதுனால நான் அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். நல்லா இருக்கு. இந்த வெனிலா பிங்க் ஃப்ளேவரு ப்ளஸ் சாக்லேட்டி பிங்க் நல்லா பிங்க் ஃப்ளேவர். ஆமாம், இது உள்ள வந்து ஸ்ட்ராபெரி பிங்க், அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் மாற்றி மாற்றி. வெனிலா பிங்க் ஃப்ளேவர்னா ஸ்ட்ராபெரி கொடுக்கணும். கரெக்டாக உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்க. ஆமாம், நான் அப்படி தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுகிறீங்களா? சரி, ஓகே. எப்படி இருக்குது? நல்லா இருந்ததா? நான் 1 வாரமாக சாப்பிட்றேன். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 5 சாப்பிடுவோம். நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறோம், இன்றைக்கி 2வது நாள். எங்கே இருக்கீங்க நீங்கள்? இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே வேலைக்கு வந்தோம். நான் ஒரு 3 நாள் சாப்பிடுவேன். 3 நாள் சாப்பிட்றீங்களா ஐஸ்கிரீமு? சாப்பாடு காலையில் ஒரு 2 சாப்பிடுவேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 2, நைட்டில் இதான் இப்போ சாயங்கால டைமு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி 2, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 சாப்பிட்டு படுக்கும்போது ஒரு 2 வாங்கி அப்படியே மினிமம் ஒரு 4-6 ஆகிடும். ஒரு ஹெல்த் டானிக் குடிக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 சொட்டு, நைட்டுக்கு ஒரு 2 சொட்டு மாதிரி ரெகுலராக சாப்பிட்றீங்க. சரி, சாப்பிடுங்க மெல்ட் ஆகும், நல்லா சாப்பிடுங்க. இதில் வந்து இது கிடைக்கிறது பெரிய கஷ்டம். 2 ரூபாய்க்கு கிடைக்கிறது அது பெரிய கஷ்டம். குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய வியாபார இதுக்கு தான், இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம்னாலே பிடிக்கும். மெயின் ரீசன் அதுக்கு தான் வந்தேன். ஸோ குவாலிட்டிலாம் அப்படிலாம் இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரிலாம் நல்லா இருக்கு. ஓசியில் கொடுத்தாங்க, சாப்பிட்றோமா, நான் எதுவுமே பண்ணல. ஃப்ரீயாக கொடுக்கும் போது வேண்டாம்னு சொல்லக்கூடாது, அது உங்களுக்கே தெரியும். உங்கள் பையன் வந்து அப்பா பாக்கெட்டில் மீட்ரு போடுறான், புழுவுறான்.